ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனுக்கு பேர் நகர மீன். இந்த மீன் சின்னதாக இருந்தது, நான் வாங்கினேன் பொரிக்கலாங்கிறதுக்கு. இந்த மீன் பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் பொரிக்கிறதுக்காக இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதோடு இடித்த பூண்டு, இவ்வளவும் கலந்து இந்த மீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஸ்மெல்லோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் கலந்து வச்சுருக்கிறேன். இதில் தான் இப்போ இந்த மீனை போட்டு மெதுவாக பொரித்து எடுக்கிறேன். இப்போ பொரித்து எடுத்த மீன்களை பாருங்கள், ஃப்ரெஷ் மீன்கிறதுனால உடையாமல் வரும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிரும். கரண்டியை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணலைனாலும் அந்த மீன் உடைய தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீன் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. சின்ன மீன் அப்படிங்கிறதுனால சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். வயசானவங்க கூட இது சாப்பிட்லாம். ஒரு சில மீன்களை எத்தனையோ பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் நகர மீன் சாப்பிட்டு பார்த்தவங்க அந்த டேஸ்ட்டுக்கு எப்போவுமே அந்த மீன் ஆசைப்படுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நகர மீனை பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.